வணக்கம். அந்திம காலம் நாவல். எழுதியவர் கார்த்திகேசு. அத்தியாயம் 3. ஆனால் ஜானகி நெடுநேரம் வரை வரவில்லை. மகளுடன் பேசியவாறு இருந்தாள். மகளின் காயம்பட்ட மனதின் நோவுகளுக்கு வடிகால் தேவைப்படுகின்றது. தாயின் மடியில் அதனை கொட்டிக் கொண்டிருக்கின்றாள். இங்கே சுந்தரத்தின் உண்மையான உடல் நோவுக்கு அன்பு ஒத்திடம் கொடுக்க வேண்டிய மனைவியை மகள் பறித்து கொண்டு விட்டாள். சுந்தரத்துக்கு தலைக்குள் மின்னல்கள் வெட்டின. வயிறு குமட்டியது. நெஞ்சுக்குள் ஏறி தொண்டை வரி எரிந்தது. குளியலறைக்கு ஓடி கழுவு பேசினில் குனிந்து குமட்டினார். ஒன்றும் வரவில்லை. எச்சில் மட்டும் துப்பினார். அந்த குமட்டலின் தீவிரத்தில் கண்களில் கண்ணீர் வந்தது. நெஞ்சு எரிந்தது. குழாயை திறந்து முகம் கழுவி துடைத்தவாறு கண்ணாடியில் பார்த்தார். முகம் கருத்து தொங்கிக் கிடந்தது. கண்களை சுற்றி கருமை இருந்தது. முகத்தில் வெள்ளை மயிர்கள் துளிர்த்திருந்தன. பார்க்க பாவமாக இருந்தது. சென்ற வருடம் வரை எப்படி இருந்தேன்? நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களா? அப்படி வயசே தெரியலையே என்று எத்தனை பேர் சொன்னார்கள். இந்த 2 ஆண்டுகளுக்குள் இத்தனை மாற்றங்களா? மெதுவாக படுக்கைக்கு வந்து சாய்ந்தார். மெதுவாக சுழலும் காற்றாடையிலிருந்து வரும் காற்றின் வருடல் இதமாக இருந்தது. மெத்தையின் தாங்கல் சுகமாக இருந்தது. மிருதுவான தலையணியின் அணைப்பு ஆறுதலாக இருந்தது. ஆனால் மனம் ஜானகிக்கு ஏங்கியது. ஏங்க, என்ன செய்துங்க உங்களுக்கு என்ற படபடப்பு மிக்க கேள்விக்கும் அவள் கைகள் நெஞ்சை நீவிவிடும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டது. ஆனால் ஜானகி மகளின் துயரத்துக்கு பாரந்தாங்கியாக அங்கேயே இருந்தாள். தொண்டையில் புளிப்புணர்ச்சி இருந்தது. வயிற்றின் பக்கவாட்டில் லேசான மழுங்கிய வலி இருந்தது. கல்லீரலா, சிறுநீரகமா, குடல்வாளா? எந்த உள் உறுப்பு இப்போது புண்ணாகி போனது? என்ன குற்றம் செய்து விட்டேன் இந்த தண்டனைக்கு? அதுவும் இப்படி அடுக்கடுக்கான தண்டனைகளுக்கு? எந்த தெய்வம் இப்படி என்னை தருணம் பார்த்து கொள்ளுகிறது? சுந்தரம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்தான். ஆனால் மனிதனால் எக்காலத்திலும் தன் குறுகிய மூளைக்குள் புரிந்து கொள்ள முடியாத பிரம்மாண்டமான சக்தி என்ற அளவில்தான் தெய்வத்தை நம்பினார். காடன், மாடன், கருமாரி என்ற தெய்வங்கள் மேல் அவருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. கோவில்களிலும் அவர் சடங்குகளை சமூக இயல்பு கருதி இயந்திரமாக செய்வது தவிர நம்பிக்கையுடன் செய்ததில்லை. கோவில்களில் கண்மூடி மனம் குவித்த நேரங்களில் அந்த உருவமில்லாத அரிதற்கு அப்பாற்பட்ட சக்திக்குத்தான் அவர் வணக்கமும் நன்றியும் அர்ப்பணித்திருக்கிறார். கருவறையில் உள்ள உருவத்துக்கு அவர் எந்த நாளும் பயந்ததில்லை. அதுதான் குற்றமோ? தன் நம்ப மறுத்த தெய்வங்களில் ஒன்று தனக்கு புத்தி போதிக்க முடிவு செய்துவிட்டதோ? தன் மரியாதை செய்ய மறுத்துவிட்ட தேவதை ஒன்று தன்னை நின்று கொள்ளுகிறதோ? உன் மூளையில் தெய்வ பக்தி வராததால் புற்று பிடித்து சாவாயாக என்று கொடிய தெய்வம் ஒன்று சபித்துவிட்டதோ? மரண வேளையில் வரும் பயங்கள் மனத்தை பிடித்து கொண்டன என்று உணர்ந்து கொண்டார். அந்த பயத்தை மறுக்க விரும்பவில்லை. மறுத்து ஆகப்போவது ஒன்றுமில்லை. சரி, நான் பிடிவாதக்காரன் இல்லை. தெய்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். எந்த தேவதையை நான் அவமதித்தேனோ அந்த தேவதை என்னை மன்னிக்குமாக. என்ன பிரயாச்சித்தம் செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுகிறேன். தெய்வம் இல்லை என்று சொல்லும் பிடிவாதம் என்னிடமில்லை. இயற்கையாகவே நான் இருக்கிறேன் என்று எந்த தெய்வமும் இதுவரை அவரை நம்ப வைத்ததில்லை. நம்பிக்கையாளர்கள் கதை கதையாக சொல்வது போல அவர் ஆபத்து வேளைகள் எதிலும் எந்த தெய்வமும் அவர் முன் வந்து தோன்றியதில்லை. அவர் கனவில் வந்து எனக்கு ஆடு வெட்டி போடு என்று சொன்னதில்லை. கோவில்களில் தீப தூபங்களுக்கிடையிலும் நாதஸ்வர மேளத்தின் ஒலிகளுக்கிடையிலும் மந்திரங்களுக்கிடையிலும் எந்த தெய்வமும் அவரை பார்த்து பக்தா என்று சிரித்ததில்லை. சிலைகளின் அழகுணர்ச்சியில் அவர் லயித்திருக்கிறார். ஆனால் சிற்பம் என்ற நிலையிலிருந்து தெய்வம் என்ற நிலைக்கு அவர் நம்பிக்கை திரும்பியதில்லை. என் மனம் அழுக்குகள் நிறைந்தது போலும், ஆணவம் நிறைந்தது போலும். அதனால்தான் தெய்வ நம்பிக்கை என்பது எந்த நாளும் என் உள்ளத்தில் நிலைக்க மாட்டேன்கிறது என நினைத்து கொண்டார். அவர் அறிய எத்தனை பேர் தீவிர நாத்திகவாதம் பேசியிருந்து மதிய வயதில் மகா பக்தர்களாக மாறியிருக்கிறார்கள். எத்தனை பேர் வாழ்க்கையை குடியென்றும் கூத்து என்றும் மூர்க்கமான வெறியோடு அனுபவித்துவிட்டு பின்னர் ஏதாவது ஒரு சாமியாரிடம் போய் சரணடைந்து எல்லாம் துறந்து கைகட்டி சேவகம் செய்து காலம் கழிக்கிறார்கள். அவர் அறிவு தெரிந்த நாளிலிருந்து ஒரு காலம் விதண்டவாதமாக நாத்திகம் பேசியது இல்லை. வாழ்க்கை இன்பங்களை அத்தனை மூர்க்கமான வெறியோடு அணுகியதும் இல்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் மிதமானவராக, அமைதியானவராக, இணக்கமானவராக இருந்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும்
அவருடைய மனசுக்குள்ளேயே நடந்த மௌன போராட்டங்கள்தாம். ஜானகியிடம் கூட அவர் அதிகம் வாதம் பண்ணியதில்லை. அவள் கோவிலுக்கும் சடங்குகளுக்கும் வலியுறுத்தி கூப்பிடும் நேரங்களில் முணுமுணுத்து கொண்டாவது போய் வந்திருக்கிறார். ஆனால் அவர் மனது பொய்களை தீவிரமாக மறுத்திருக்கிறது. தன் அறிவு நம்ப மறுத்த எதையும் அவர் மனசு நம்புவதாக நடித்ததில்லை. தன் நெஞ்செறிவது பொய்யற்க என்று வாழ்ந்திருக்கிறார். அறிவு முதிராத பிள்ளை வயதில் செய்திருக்கும் குற்றங்கள் அல்லாமல் வயது வளர்ந்து அறிவில் தெளிவு வந்த பிறகு அவர் முடிந்த அளவு நேராகத்தான் வாழ்ந்திருக்கிறார். பல வெறிகள் மனதில் கொப்புளித்து கொப்புளித்து வந்திருந்தாலும் தனது பலவீனமான வேலைகளிலெல்லாம் அவர் சாய்ந்து விடாமல் இருந்திருக்கிறார். இளவயதில் ஆத்திச்சூடி படித்த நாட்களிலிருந்து அறமாக இருக்க வேண்டும் எனவும், சினம் ஆறுதல் வேண்டும் என்றும், இயல்வது ஈய வேண்டும் என்றும், என் எழுத்து போற்ற வேண்டும் என்றும், ஊக்கம் கைவிடக்கூடாது என்றும் மனத்தில் எழுதி வைத்துக் கொண்டார். பின்னர் நன்னூலும் திருக்குறளும் படித்து பாடமும் செய்து கொண்டார். முயற்சியை நம்பினார். உறவு சுற்றம் என்பனவற்றுக்கு வரைமுறைகள் வைத்து கொண்டார். பின்னர் திருவிகா, மூவா, கி.ஆ.பெ, அப்துல் ரஹீம், தமிழ்வாணன் போன்றவர்களும் அவருக்கு வாழ்க்கையை பல்வேறு நிலைகளில் உணர்த்தி குழப்பியும் தெளிவுபடுத்தியும் விட்டார்கள். அறிவார்ந்த உரைகள் அவருக்கு பிடித்தன. ஆனால் தெய்வ பயம் எந்த நாளும் அவருக்கு ஏற்படவில்லை. பக்தி இலக்கியங்களில் உள்ள உருக்க உணர்வும் அன்பும் மொழி அழகும் பிடித்தன. ஆனால் புராணங்கள் வேடிக்கை கதைகளாகவே தோன்றின. அவற்றின் மீது நம்பிக்கையும் ஈடுபாட்டையும் பக்தியையும் ஒரு நாளும் ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதுதான் பிழையோ? தான் பயந்து மரியாதை செலுத்தியிருக்க வேண்டுமோ? அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகை உண்மையில் ஆட்சி செலுத்தும் சக்திமிக்க தெய்வங்களை மதிக்காமல் செருக்கினால் அவர்களை அவமதித்து விட்டேனோ? கடவுளர்களின் மேல் அசையாத நம்பிக்கை வைத்து தபசு செய்யும் முனிவர்களுக்கு அருள அவர்கள் தபசை கலைக்க வரும் செருக்குமிக்க அரக்கர்களை தெய்வம் தண்டிக்குமாமே? ஹஹா என்று சிரித்துக்கொண்டு கையில் கதை தூக்கி வரும் அசுரர்களை தலையை சுற்றி ஒளிவளையமுள்ள சட்டை அணியாமல் நிறைய நகைகள் போட்டுக்கொண்டு இடுப்புக்கு கீழ் சேலை அணிந்த பெண்முகம் கொண்ட கடவுளர்கள் தோன்றி தண்டிப்பதை சினிமாவில் பார்த்திருக்கிறோமே. அது உண்மைதானோ? என் ஆணவத்தால் நான் அசுரனாகி எந்த முனிவனின் தவத்தையாவது கலைத்திருப்பேனோ போன பிறப்பில்? வழி தணிந்து உடல் சுகப்பட்ட இடைவேளையில் இந்த நினைப்புகளினால் அவருக்கு சிரிப்பும் வந்தது. பயத்தில்தான் என்னென்ன எண்ணங்களெல்லாம் வருகின்றன. ஆனால் நம்பக்கூடாது என்பதில் அவர் முரட்டுத்தனம் கொண்டவரல்ல. ஏ தெய்வங்களே, நான் உங்களுக்கு எதிரானவன் அல்ல. நான் அசுரன் அல்ல. முனிவர்கள் தவம் செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. எந்த முனிவனின் தவத்தையும் நான் கலைக்க மாட்டேன். அப்படி ஒருவரை கண்டால் சில கணங்கள் வியப்போடு வேடிக்கை பார்த்துவிட்டு மரியாதையாக ஓசை இல்லாமல் ஊறு செய்யாமல் அப்பால் போய்விடுவேன். ஓ தெய்வங்களே, என் மனம் திறந்திருக்கிறது. நீங்கள் வரலாம். என்னை நம்பிக்கைப்படுத்தலாம். நீங்கள் ஆட்கொள்வதற்கு ஒரு ஆத்மா தேவையானால் நான் தயாராக இருக்கிறேன். தலைக்குள் இன்னொரு எரிமலையின் ஆரம்ப உருமல் கேட்டது. அதை மனம் நிதானிப்பதற்குள் அது வெடித்தது. தலையில் மட்டுமல்ல, வயிற்றில், முதுகுத்தண்டில் ஒரு அரிவாள் வெட்டு விழுந்தது. இரண்டாக பிளந்தது. அம்மா என்று அவர் வாய்விட்டு கத்தியபடி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டு இரண்டாக மடிந்து விழுந்த அந்த நேரத்தில் தற்செயலாக கதவை திறந்து உள்ளே வந்த ஜானகி, என்னங்க, என்னாச்சு என்று பதறி அவர் தோள்களை அணைத்தாள். எரிமலை குழும்பு வளைந்து தணிந்தவுடன் அவர் தலை நிமிர்ந்து ஜானகியின் தோள்களில் சாய்ந்தார். முகம் வேர்த்திருந்தது. உடம்பு சூடு ஏறி இருந்தது. கண்கள் செருகியிருந்தன. எங்க, என்ன செய்து, ஏன் இப்படி இருக்கீங்க என்று ஜானகி கலவரத்துடன் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டிருந்தாள். மூச்சிலைக்க பேசினார். வலி ரொம்ப கடுமையா போச்சு ஜானகி என்றார். என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. அன்னைக்கு டாக்டர் கொடுத்த மருந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு, சாப்பிட்றீங்களா? சரி என்றார். ஜானகி அவரை தலையணியில் சாய்த்துவிட்டு சுடுநீரும் மாத்திரையும் கொண்டு வந்தாள். அவற்றை விழுங்கி சுடுநீரை உறிஞ்சியவுடன் வலி தணிந்தது போல் இருந்தது. எப்பிருந்து இப்படி அவதிப்படுறீங்க? என்னை கூப்பிட்டிருக்க கூடாது என்று ஜானகி கோபமாக பேசினாள். இனி இவளிடம் மறைத்து வைக்க முடியாது. இன்று இரவு பட்டென்று உயிர் போய்விட்டால் நான் பொய் பேசி துரோகம் செய்தவனாகி விடுவேன். என்னோட வாழ்க்கையை 30 ஆண்டுகளுக்கு மேலாக பகிர்ந்து கொண்டவளிடம் நல்ல முறையில் சொல்லி விடை பெற்று கொள்ளாமல் நான் போய்விட முடியாது. மகள் துயரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை எண்ணி என் துயர் மறைத்து ஜானகியிடம் பொய்க்காரனாக தான் போய் சேர்ந்தால் ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்மா சாந்தி அடைவது என்றால் என்ன என்று சரியாக விளங்கவில்லை. ஆனால்
அப்படியென்று ஒரு நிலை இருக்குமானால் அதை தவிர்க்க வேண்டும். என் செய்தி எத்தனை அதிர்ச்சியை அவளுக்கு கொடுத்தாலும் சரி, அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தெரிந்து கொள்ள அவள் கடமைப்பட்டிருக்கிறாள். ஜானகி, டாக்டர் இன்னும் முடிவு சொல்லலன்னு அப்போ உன்கிட்ட மறைச்சு பேசின. ஆனா டாக்டர் முடிவு சொல்லிட்டார். ஜானகி திகைத்திருந்தாள். முகம் இன்னும் கலவரமடைந்தது. படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்தாள். சுந்தரமும் தலையணியில் சாய்ந்தவாறு படுக்கையில் உட்கார்ந்துதான் இருந்தார். வரப்போவது கெட்ட செய்தி என்பதை ஜானகியால் யூகிக்க முடிந்தது. அவர் முகத்தை கூர்ந்து பார்த்தவாறு கேட்டாள், என்ன சொன்னார் டாக்டர்? பெண்ணே, உன் உலகம் சரிய போகிறது. உன்னை தயார்படுத்திக்கொள். இது உன்னை வீழ்த்தும் செய்தி. ஆனால் விழுந்து விடாதே. விழப்போகுபவன் நான். என் பக்கத்திலிருந்து என்னை தாங்கிக் கொள்ள வலுப்பெற்றவளாக இரு. லேப் பரிசோதனை முடிவுகள் எல்லாம் வந்துருச்சு ஜானகி. எனக்கு வந்திருக்கிறது மூளை புற்றுநோய். ரொம்ப முத்திப்போன நிலைமை. உடம்பெல்லாம் பரவி இருக்கு. இப்படியே விட்ட மரணம் ரொம்ப சீக்கிரம் வந்துரும்னு சொல்றாரு. இதோ எல்லாம் சொல்லிவிட்டேன். கொட்டி கவிழ்த்து விட்டேன். என் மனதை தற்காலிகமாக துடைத்து சுத்தப்படுத்தி விட்டேன். விளைவுகள் உன்னை பொறுத்தவை. அழப்போகிறாயா, விழப்போகிறாயா, எழப்போகிறாயா என்று பார்க்கிறேன். நோய்க்கு நான் பலி. நீ வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் இந்த செய்திக்கு நீ பலி. நான் வேடிக்கை பார்க்கிறேன். ஜானகியின் மருண்டு வெளிகளிலிருந்து ஓரிரு துளிகள் உருவாகி வழிந்தன. நிஜந்தானாங்க நீங்க சொல்றது? தனக்கு சாதகம் அல்லாதவற்றை மனம் நம்பாது. ஒருவேளை தவறாக இருக்கலாமோ என மனம் உறுதி தேடும். என் காதுகளில் கேட்டது பிரம்மையாக இருக்கலாம். மறுமுறை அதே மாதிரி கேட்டால்தான் உறுதி. மறுமுறை வேறு மாதிரி கேட்டு முதல் முறை கேட்டது தவறாகி போகலாம் என்ற நப்பாசை மனத்தின் ஒரு மூலையில் இருந்து கொண்டே இருக்கும். நிஜந்தா ஜானகி, இவ்வளவு கடுமையான விஷயத்த உறுதிப்படுத்திக்காமையா சொல்லுவேன்? ஒருவேளை அந்த பரிசோதனை தவறா இருந்தா? இல்ல ஜானகி, அதெல்லாம் வீண் சந்தேகங்கள். இப்ப பாத்தியே அந்த வழியில நான் துடிச்சத. அதை விடவா உறுதி வேணும்? முகத்தை பொத்திக் கொண்டு விம்மினாள். சுந்தரம் அவளை அழவிட்டார். திடீரென்று சுந்தரத்தின் நீட்டியிருந்த கால்களில் ஜானகி முகத்தை புதைத்து கொண்டாள். விம்மியவாறு இருந்தாள். அவர் தலைமுதியை கோதிவிட்டார். அதை தவிர வேறு என்ன செய்வதென்று தோன்றவில்லை. பல மௌனமான கணங்கள் கழிந்ததும் சுந்தரம் சொன்னார், அழுது என்ன பண்றது ஜானகி? தைரியமா இரு. தனியே உன் காலில் நிற்க பழகிக்க. என்னைக்காவது ஒரு நாள் போகிற உயிர்தானே, போகட்டும். இதுக்காக அழுது அழுது வாழ்க்கையை நரகமாக்கிக்க முடியாது. திடீரென எழுந்து உட்கார்ந்தாள் ஜானகி. ஏன் இப்படி சாவு சாவுன்னு பேசுறீங்க? நோய் வந்த எல்லாருமே செத்துத்தான் போயிடுறாங்களா? எத்தனையோ சிகிச்சைகள் இல்லையா? டாக்டர் சிகிச்சை பற்றி ஒன்றும் சொல்லலையா என்று கேட்டாள். சொன்னார். மவுண்ட் மெரியம் புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் போய் ரேடியோ தெரப்பி சிகிச்சை ஆரம்பிக்க சொன்னார். ஆனால் அந்த சிகிச்சை இந்த நோயை விட கொடுமையானது ஜானகி. எனக்கு அதில் ஆசை இல்லை. அதோட இந்த நோய் ரொம்ப விரைவாக பரவி முத்தி இருக்கு. சிகிச்சை பலன் அளிக்குமா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. என்ன நிச்சயம் இல்லை? நம்ம கண்டிப்பாக போகத்தான் வேணும். உங்களுக்கு என்ன அப்படி வயசாகி போச்சு இப்படி விட்டு கொடுத்துட்ருக்கு? நாளை காலையிலேயே போவோம் வாங்க. உடனடியாக சிகிச்சை ஆரம்பிச்சிருவோம். நான் இருக்கேன் உங்கள் பக்கத்தில். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லாயிடும். கவலைப்படாதீங்க. இனிமேல் சாவை பற்றி பேசாதீங்க. நான் சாவித்திரி மாதிரி எமக்கிட்ட இருந்து உங்களை மீட்டு கொண்டாடுறேன். நான் நம்புகிற தெய்வம் என்னை கைவிடாது பாருங்க. அவரின் தோள்களை குலுக்கி குலுக்கி பேசினாள். அவர் மனசுக்குள் நம்பிக்கை நீர் சுரந்தது. வயிறு அடங்கி போய் சாந்தமாக இருந்தது. என் அன்பு மனைவியே, எந்த தெய்வம்? நீ நம்புகிற தெய்வம் என்னை தண்டிக்கிற அதே தெய்வமா? இப்போதுதான் புராணங்களின் மேல் நம்பிக்கை இல்லாதவன் நான் என்பதை மனசுக்குள் நினைத்து பார்த்தேன். உடனே புராண கதையை சொல்லி என் மனத்தில் நம்பிக்கையை விதைத்து விட்டாயே. எனக்கு இது பாடமா? எல்லாம் தெரிந்தவன் என்று நினைத்து கொள்ளாதே என்ற அறிவுரையா? நான் மரண பயத்தில் சோர்ந்துவிட்ட நிலையிலும் நீ இத்தனை நம்பிக்கையுடன் இருக்கிறாயே. இதுதான் நம்புகிறவனுக்கும் நம்பாதவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமா? இதுதான் உண்மையா? அல்லது மரண வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட இருக்கும் என் உயிர் ஏதாவது கையில் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு கரையேற ஏங்குகிறதா? ஏதாக இருந்தாலும் இது ஆறுதலாக இருந்தது. சரி ஜானகி, ரேடியோ தெரப்பிக்கு நான் தயார். ஆனால் ராதா இருக்கும்போது எப்படி? அவ திரும்ப போகட்டும். 1-2 நாள் பார்த்து செய்யலாம் என்றார். அவ இருந்த என்ன இல்லாட்ட என்னங்க? அவ இன்னைக்கு வருவா, நாளைக்கு போவா. எப்படியாச்சும் தொலைட்டும். அவ வசதியை பார்த்து நாம காத்திருக்க வேண்டாம்.
நாளைக்கு காலையிலேயே போவோம். எப்படி எடுத்தெறிந்து பேசிவிட்டாள்! இத்தனை நேரம் பெண்ணின் கதை கேட்டு உருகி உருகி வழிந்து கணவனை கூட மறந்து தாயாக இருந்த நீ இப்போது மனைவியாக அவதாரம் எடுத்து கணவனுக்காக பெண்ணின் துயரத்தை இப்படி உதறி தள்ளிவிட்டாயே! ஏ பெண்ணி, நீ ஒரு நாளில் ஒரு மணியில் எத்தனை அவதாரங்கள் எடுப்பாய்? அப்படி இல்லை ஜானகி, அவ இப்ப இருக்கிற நிலைமையில் இந்த விஷயத்த சொல்லி அவளை இன்னும் கலவரப்படுத்தாத. அவளுக்கோ மருமகனுக்கோ, ஏன் நம்ம பையனுக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஏங்க? எல்லாரும் என்ன ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு பேசுறதையும் பார்க்கறதையும் என்னால் சகிச்சிக்க முடியாது. என்னோட நோய் என்னோட இருக்கட்டும், நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டும். மற்றவங்க பரிதாபத்துக்கு என்னை ஆளாக்கிடாத. நோயோட கொடுமையை விட மற்றவங்க காட்டுற அனுதாபம் எனக்கு இன்னும் கொடுமையானதாக இருக்கும். சரிங்க, இது நமக்குள்ளே இருக்கட்டும் என்று ஜானகி ஒத்துக்கொண்டாள். நிமிர்ந்து வாழ்ந்து பழகியவர், மற்றவர்களுக்கு உதாரணமாக இருந்து வாழ்ந்தவர், ஒரு இடைநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக 1000 மாணவர்களையும் 50-60 ஆசிரியர்களையும் கண்டிப்பாக ஆண்டு அவர்களுடைய வியப்பையும் மரியாதையையும் பெற்றவர். பள்ளியின் அணிவகுப்புகளில் முதல் மரியாதை பெற்றவர். பள்ளியின் காலை மாணவர் ஆசிரியர் அசம்பிளியில் அவர் குரல் ஒலிபெருக்கியில் ஒலிக்கும்போது கூட்டத்தின் மௌனத்தை ஆண்டவர். மாபெரும் சபைகளில் மாலைகள் பெற்றவர். ஆகவே மற்றவர் முன் கூனி குறுகி நிற்க முடியாது. இவன் உள்ளே சொத்தையாக போய்விட்டான் என்று மற்றவர்கள் ரகசியமாக தன் முதுகு பக்கம் பேசுவதை அனுமதிக்க முடியாது. வாழும் வரை நிமிர்ந்திருக்க வேண்டும். உள்ளே கரையான்கள் அரித்து கொண்டிருந்தாலும் மேலே உரமான மரமாக இருக்க வேண்டும். அவர் யோசித்துக் கொண்டே இருந்தார். ஜானகி அவர் மார்பில் சாய்ந்து கிடந்தாள். அவள் கை அவர் நெஞ்சின் மேல் கிடந்தது. அவருடைய கை அவள் தலையை வருடி கொண்டிருந்தது. கணங்கள் மௌனமாக நகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் எத்தனை காலங்கள் இந்த ரகசியத்தை காப்பாற்ற முடியும்? எத்தனை நாள் இந்த நோயுடன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? உடல் இளைக்க ஆரம்பித்த பின் அதை மற்றவர் கண்களிலிருந்து மறைப்பது எப்படி? நெஞ்சுக்கூடு வெளியே தெரிவதையும் முகத்தசைகள் வற்றி போவதையும் மறைப்பது எப்படி? ரேடியோ தெரப்பி ஆரம்பித்தால் தலைமயிர் உதிர்வதை மறைப்பதெப்படி? தொப்பி போட்டு கொள்ளலாமா? அப்புறம் தொப்பி போட்ட காரணத்தை எப்படி விளக்குவது? ஏன் மறைக்க வேண்டும்? எல்லாம் ஒரு அகந்தைதானோ? மற்றவர்கள் பரிதாபப்படும் நிலையில் ஒருவன் ஆகிவிட்டால் மற்றவனுக்கு குறைந்தவனாக ஆகிவிடுவானோ? பரிதாபப்படுபவன் உயர்ந்தவன், பரிதாபத்துக்கு உட்பட்டவன் தாழ்ந்தவன். அப்படி ஆகிவிடுவதை மனம் எண்ணி வெட்கிக்கிறதோ? ஏன் வெட்க வேண்டும்? என்னை பற்றி மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பது பற்றி நான் கவலைப்படுவது ஏன்? இது உயிர் வாழ்வு பற்றிய பிரச்சனை அல்லவா? உயிர் பிழைப்பதுதான் பெரிது. இந்த சாவை முடிந்த அளவு வெல்லுவதுதான் பெரிது. அந்த போராட்டத்தை மற்றவர்கள் பார்த்து பரிதாபப்படுகிறார்களா, இச்சு கொட்டுகிறார்களா, அல்லது உள்ளுக்குள் நையாண்டி செய்கிறார்களா என்பதை பற்றி எனக்கு ஏன் கவலை? ஆனால் எந்த அளவுக்கு, எவ்வளவு காலம் இந்த போராட்டம் நடக்க முடியும்? உடல் தளர்ந்து தோல் வற்றி திரைகள் தோன்றி கால்கள் நடக்கும் சக்தி இழந்து சுவாச கோசம் தன்னிச்சையாக மூச்சிழக்கும் சக்தி இல்லாமல் குழாய்கள் பொருத்தி காற்றும் திரவமும் செலுத்தப்பட்டு தொண்டிக்குழி வற்றி இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிற சக்தியும் இல்லாமல் போகும் வரையிலா? அந்த காட்சி அவரை துன்பப்படுத்தியது. அந்த நிலை வந்துவிட்டால் அந்த படுக்கையில் கிடக்கும் உடல் இந்த சுந்தரமாக இருக்காது. அது ஒரு ஆளுமை இல்லாத, பெயரிட்டு அழைக்க தகுதியில்லாத காய்ந்த கட்டையாக இருக்கும். அப்படித்தான் ஆகக்கூடாது. ஜானகி என்று மெதுவாக கூப்பிட்டார். ஏங்க, மறுபடியும் வலியா? அதில்ல ஜானகி, தலையில் இப்போ வலி இல்லை, ஆனால் நெஞ்சில் ஒரு வலி வந்திருக்கு. நெஞ்சிலியுமா? நெஞ்சி நீவி விட்டாள். அதில்ல ஜானகி, நெஞ்சில் வலி இல்லை, நினப்பில் வலி இருக்கு. அப்படின்னா? பொறுத்திருந்து தைரியம் கூட்டி சொன்னார். நீ சொல்கிற வைத்தியமெல்லாம் நான் பண்ணிக்கிற ஜானகி. அது எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதெல்லாம் பழிக்காமல் நான் படுத்துட்டேன்னு வை. அப்போ என்னோட உயிரை செயற்கையாக பிடிச்சு வைக்க வேணாம். பலவிதமான குழாய்களை பொருத்தி என்னை வதைக்க வேணாம். என்னை அமைதியாக சாக விட்டுரு. கையை தூக்கி வாயை பொத்தினாள். ஏன் இப்படி சாவை பற்றியே பேசுகிறீங்க? வேணான்னு சொன்னனல்ல என்றாள். நான் சாவுக்காக பயந்து இப்படி வளரல ஜானகி. முழு நினைவோட தைரியத்தோடு தான் சொல்கிறேன். இப்போ சொல்லலைன்னா பின்னால் பேசக்கூட முடியாத நிலையில் எப்படி சொல்கிறது? அதுக்காகத்தான். அவள் பதில் சொல்லவில்லை. மெதுவாக விம்மிக் கொண்டிருந்தாள். பிறகு மௌனம்தான் தொடர்ந்தது. அந்த இருளில் ஒரு விமானம் எங்கோ உயரே பறக்கும் சத்தம் கேட்டது. அவருடைய நாய் குரைத்தது. மோட்டார் சைக்கிள் ஒன்றின் ஒலி தூரத்தில் தொடங்கி பெரிதாகி
அருகில் வந்து குறைந்து தேய்ந்து மறைந்தது. யாரோ காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டிச் சென்றார்கள். மிக பக்கத்தில். அடுத்த வீடா? அவர் விழித்தவாறு இந்த ஓசைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். மணி என்ன இருக்கும்? 4 4:30. கண்கள் செருகியது நினைவிருந்தது. ஆனால் தூக்கம் வந்த நேரம் தெரியவில்லை. தூக்கம் வந்து கவ்விக்கொள்ளுகிற வேலை யாருக்கும் தெரிவதில்லை. தெரிந்தால் அது தூக்கமில்லை. 5:30 மணிக்கு விழித்து கொண்டார். அந்த குறைந்த நேரமாவது உடல் துன்பப்படுத்தாமல் தூங்கிவிட்டதே என்று மகிழ்ச்சியடைந்தார். ஜானகி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை எழுப்பாமல் மெதுவாக கட்டிலை விட்டு இறங்கினார். குளியலறை போய் வந்தார். அறைக்கதவை திறந்து வெளியே வந்தார். வீட்டுக்கு வெளியே சென்று வெள்ளி முளைக்கின்ற விடிகாலை வேலையை அனுபவிக்க வேண்டும் என நினைத்தார். கதவை திறந்து இருளில் வெளியே வந்தார். ஜிம்மி படுத்திருந்த இடத்தை விட்டு எழுந்து வந்து முன்னங்கால்களை நீட்டி சோம்பல் முறித்துவிட்டு அவருடைய காலை முகர்ந்து பார்த்து உரசி நின்றது. அதன் தலையை சொரிந்து குலுக்கிவிட்டார். அது தலையை சிலிர்த்து கொண்டு அவர் கையை நக்கியது. குளிர்ந்த காற்று, பனித்தோய்ந்த காலை காற்று முகத்திலும் நெஞ்சிலும் வீசியது. மழை இல்லை, ஆனால் காற்றில் குளிர் இருந்தது. இருள் இன்னும் விலகவில்லை. தெருவிளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வாசலுக்கு முன்னால் இருந்த வேப்ப மரத்தின் இலைகள் நேற்றைய மழையின் ஈரத்தில் சிலுசிலுத்து கொண்டிருந்தன. அதன் பக்கத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக குலை தள்ளியிருந்த செவ்விளனி மரத்தில் ஓலைகள் சிலிர்த்து கொண்டிருந்தன. காற்றை ஆழ பருகினார். உடல் லேசாக இருந்தது. நலமாக இருந்தது. தனக்கு எல்லாம் நன்றாக ஆகிவிடும் என்று தோன்றியது. நேற்றிரவின் பயங்களும் அழுகையும் ஜானகியுடனான உரையாடலும் தேவையில்லாதவை போன்று தோன்றின. அவை பொய்யென்றும் இந்த கணம்தான் நிஜமென்றும் தோன்றியது. இந்த கணத்தில் உண்மை இருக்கிறது. இந்த காற்றில் ஜீவன் இருக்கிறது. மேலே சில நட்சத்திரங்களுடன் தெளிந்த வானம், கீழே உறுதியான பூமி, அதிலே நேராக நிற்கின்ற என் கால்கள். இந்த உண்மைகள் நெஞ்சுக்கு இதமாக இருந்தன, நம்பிக்கை ஊட்டின. தனக்காக காத்திருக்கும் சாவை எண்ணிச் சிரித்தார். என்றோ படித்த பாரதியார் பாடல் நினைவுக்கு வந்தது. காளா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். எந்தன் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கின்றேன். அப்போதுதான் ராதாவின் கார் நேற்று நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தில் இல்லை என்பதை கவனித்தார். எங்கே போயிற்று? எப்படி? என்ன? திருடன் யாராவது ராத்திரியில்? இல்லையே, ஜிம்மி விட்டிருக்காதே. உள்ளே வந்தார். ஹால் மேஜையில் அந்த கடிதம் கிடந்தது, ஆங்கிலத்தில். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்றந்த உரையில் எழுதப்பட்டிருந்தது. ராதாவின் கையெழுத்து. நாட்காலில் உட்கார்ந்து உரைக்குள்ளிருந்து கடிதத்தை எடுத்தார். கார் சாவி ஒன்று உரைக்குள் இருந்து விழுந்தது. கண்ணாடியை போட்டுக்கொண்டு படித்தார். ஒரு பக்க கடிதம்தான், ஆனால் படிக்க படிக்க கையில் பாறையாக கனத்தது. படித்து மெதுவாக மடித்து வைத்தார். அது காற்றில் படபடக்காமல் இருக்க கார் சாவியை அதன் மேல் பாரமாக வைத்தார். இப்படியா செய்து விட்டாள்? என் மகளா? என் வளர்ப்பில் வளர்ந்த மகளா? எங்கு தவறு செய்தேன்? நான் நட்டு நீர் வார்த்து நேராக்கி வளர்த்த மரம் இப்படி இள வயதிலேயே கோணலாக போனதெப்படி? அவர் நெஞ்சு வலித்தது, தலை வலித்தது, முதுகிலும் வலி ஆரம்பித்திருந்தது. நாட்காலியில் சாய்ந்து கண்ணை மூடினார். அத்தியாயம் 3 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.